தற்போது இந்தியா ஆயுதங்கள் உற்பத்தியிலும் ஆயுதங்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதிலும் பெரிய சாதனை புரிந்துள்ளது. பிரதமர் மோடி மிகவும் மகிழ்ச்சியில் ராஜ்நாத் சிங். அதே சமயத்தில் இந்தியா இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் அனுப்பியது, அதுவும் சென்னை வழியாக. தேசிய தகவல் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த் குமார். இப்போது இந்தியா பல்வேறு வித ஆயுதங்கள் இந்தியாவில் தயாரிக்குது. எப்போ கார்கில் போரில் இந்தியா பெரிய அளவில் பிரச்சனைக்குள்ளானதோ ஆயுதங்கள், ஸ்பேர் பார்ட்ஸ், பல விஷயங்களில், அப்போ வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் இந்தியாவிலே ஆயுதங்கள் உற்பத்தி பண்ணணும் பலவித இதெல்லாம் கொண்டு வந்தாங்க, பல கமிட்டி போட்டு. ஆனால் அதுக்கடுத்து வந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் இந்திய இராணுவத்தை கண்டுக்கல. நம்ம ஏகே ஆண்டனி, கேரளாவை சார்ந்தவர், காங்கிரஸ்காரர், டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தவர், அவர் பார்லிமெண்ட்லேயே சொன்னார், சைனாவுடைய பாலிசி எல்லையில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறது, நம்ம பாலிசி நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே நம்மக்கிட்ட இல்லை, பார்லிமெண்ட்லேயே சொன்னது. லோக்சபா ராஜ்யசபா டிவியில் பார்த்தா தெரியும். காரணம் நம்மக்கிட்ட ஃபண்டு இல்லைன்னாரு. ஏன்னா அவங்க காமன் ஊழல், 2G ஊழல், அதுக்கடுத்து நிலக்கரி ஊழல், தேவர் வெரி பிஸி. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, பிஜேபி கவர்மெண்ட் வந்த பிறகு மேக் இன் இந்தியா திட்டம்லாம் கொண்டு வந்தது, ஆயுதங்கள்லாம் உள்நாட்டில் உற்பத்தின்னு. இப்போ பல ஆயிரம் கோடிகளுக்கு வெளிநாட்டுக்கு ஆயுதங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இல்லை, மிக முக்கியமான விஷயம், நம்ம ரஷ்யாவுக்கு ரகசியமாக ஆயுதங்கள் சப்ளை பண்ணதான் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் பிரச்சனை செய்தது. ஆனால் இப்போ இஸ்ரேலுக்கு நம்ம வெளிப்படையாகவே பண்ணுறோம். சென்னையிலேருந்து ஒரு கப்பல் ஆயுதங்களுடன் ஸ்பெயின் வழியாக இஸ்ரேல் போகும்போது ஸ்பெயின் நாட்டில் அதை இறங்க விடலை. காரணம், இஸ்ரேலுக்கு செல்லும் ஆயுதங்கள் எங்கள் நாட்டு துறைமுகத்துக்கு வரக்கூடாதுன்னாங்க. பட் அதெல்லாம் சர்வதேச அரங்கில் சாதாரண விஷயம். அதெல்லாம் சிம்பிளாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறதுக்கு தான் ஜெய்சங்கர் இருக்கார். திரும்பவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கார். இப்போ நம்ம இஸ்ரேலுக்கு அவங்கக்கிட்ட நவீன தொழில்நுட்பம் என்ன இருந்தாலும் தே ஆர் இன் லாங் டேர்ம் வார். ஃபஸ்ட்டு ஹமாஸ், இப்போ ஹவுத்தி, இந்த மாதிரி லெபனானில் இருக்க ஹிஸ்புல்லாபெல்லாம் அவங்க போராடும்போது அவர்களுக்கு பீரகி குண்டுகளிலிருந்து பல விஷயம் அடிப்படை ஆயுதங்கள் தேவை. அமெரிக்காவில் வாங்குறத விட இந்தியாவிலே வாங்குறதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் இந்தியாவில், ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவில் வர்றதுக்கு சைன் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நடக்கும்போது பல ஆராய்ச்சிகள், நவீன பாதுகாப்பு, வியாபாரம், வர்த்தகம் அனைத்தும் கிடைக்கும், எக்ஸ்போர்ட்டும் கிடைக்கும், இந்தியா வல்லரசு ஆகும். பட் இந்த விஷயத்தில் ராகுல் காந்தி எந்த கருத்தும் தெரிவிக்க மாட்டார். ஏனென்றால் அவர் அவ்வளவுதான். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அம்பானி, அதானி. அதே அவங்க முதலமைச்சர்களே அம்பானி, அதானிக்கிட்ட ஒப்பந்தம் போடுவாங்க. வேறு எதுவுமே தெரியாது. ஜாதி வாரி இடஒதுக்கீடு ஒன்றுவார். ஆனால் தமிழகத்தில் அதை பற்றி எதுவும் பேச மாட்டாங்க. அவங்க மாநிலத்தில் கர்நாடகாவிலே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. அவர் ஒரு தனி உலகத்தில் இருப்பதனால் அவருக்கு இதெல்லாம் தெரியாது. நன்றி, வணக்கம்.